Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸும் ஸ்டடி பிளானும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் என்னென்னா தமிழில் வந்து இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு டச்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை. பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா இருக்கும். ஓகே, மார்க்ஸ் இங்கிலீஷ் வந்து யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் தென் யூனிட் 3. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1, 2, 3 ஃபுல்லாக, சாப்டர் 1 ஃபுல், சாப்டர் 2, 3 அண்ட் 2 and 3 ஃபுல் சாப்டர். சாப்டர் 4ல் 4.1 அண்ட் 4.2. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் யூனிட் 1, 2, 3, கெமிஸ்ட்ரி யூனிட் 10, 11, 12 அண்ட் தென் பயாலஜி யூனிட் 17, 18, 19, 25. ஸோ டோட்டலி 10 லெசன்ஸ் இருக்குது. அடுத்தது சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 4, 5 இதில் 5 lessons and then geography unit 1, 2, 3, 4, 5 and then civics unit 1, unit 2, unit 3, economics unit 1, unit 2. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து சோஷியலுக்கு தான் அதிக டைம் தேவைப்படும். 15 lessons இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. 15 lessons இருக்குது. இப்போ ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இயல் 1. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு ஆல்ரெடி நல்லா கிளியராக வந்து தெளிவாக நம்ம படிச்சிருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப தாராளமாக இன்றைக்கே முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டோ ரிட்டன் டெஸ்ட்டோ எழுதி பார்த்துடலாம். ஆகஸ்ட் 9 தமிழ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 3 வாங்க. சப்போஸ் யூனிட் 3 எங்கள் ஸ்கூலில் நடத்தலை மேம் அப்படின்னா யூனிட் 1 போயிடுங்க. ஓகே, ஏன்னா இது வந்து சிலபஸ் சில ஸ்கூலில் நடத்தலை அப்படின்னா யூனிட் 1 போயிடுங்க. இல்லைனா யூனிட் 3 ப்ரோஸ் மட்டும் முடிச்சுக்கோங்க, இல்லைனா யூனிட் 1 ப்ரோஸ். தென் ஆகஸ்ட் 11 சண்டே மேக்ஸ் வந்து சாப்டர் 1 ஆல்ரெடி பார்த்தது. சாப்டர் 1 சண்டே மட்டும் 2 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும். மேக்ஸ் ப்ளஸ் சோஷியல் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன். சோஷியல் வந்து நம்ம லாஸ்ட் 16th டேட்டில் இருந்து இதில் வந்து பேக்கில் அப்படியே வாங்க. சிவிக்ஸ் யூனிட் 3 வாங்க, சரிங்களா? சிவிக்ஸ் யூனிட் 3 மேம் சிவிக்ஸ் எனக்கு யூனிட் 3 நடத்தலை அப்படின்னா எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 and 2 வாங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத இங்கே அடிஷ்னல் சண்டேக்கு மட்டும் அதை சேர்த்துக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சோஷியல், மேக்ஸில் சாப்டர் 1, சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 முடிச்சிருந்தா யூனிட் 3, எக்கனாமிக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 1 மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்து ஆகஸ்ட் 12 வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 1. தென் ஆகஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா சோஷியல், ஹிஸ்ட்ரி யூனிட் 1 வாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 14 மேக்ஸ் சாப்டர் 1 ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அது வாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 15 லீவ், இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா. ஸோ இங்கிலீஷ் யூனிட் 1க்கான போம் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அன்றைக்கி லீவுன்றதுனால சப்போஸ் என்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் படிச்சிடுறேன் மேம், ஹார்ட் ஒர்க் பண்ணியாவது படிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலி சோஷியல் நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறத கொண்டு வாங்க இங்கே. ஆகஸ்ட் 16 தமிழ் இயல் 2. அடுத்து ஆகஸ்ட் 17 சயின்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 2 படிங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 18 சண்டே வருது, சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 படிச்சுக்கோங்க. அடுத்தது அகெயின் சோஷியலில் இங்கே எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 படிச்சிருந்தா எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 படிங்க, இல்லைனா சிவிக்ஸ் யூனிட் 3 படிங்க. அந்த லாஸ்ட்லேருந்து சப்போஸ் நான் இதை முடிச்சிட்டேன் சண்டேயில் அப்படின்னா அடுத்தது சிவிக்ஸ் யூனிட் 1, யூனிட் 2 வாங்க. ஓகேங்களா? இதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இதை இங்கே கொண்டு வரோம். அடுத்தது ஆகஸ்ட் 19 மேக்ஸ் சாப்டர் 2. இல்லை மேம் என்னால் ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும்னா அப்படியே இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 16 வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? தெளிவாக இருக்கா? கிளியராக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக வரணுன்றதுனால வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9th அலோன் அந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு நீங்கள் அதில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 18 சண்டே சோஷியல், ஹிஸ்ட்ரி யூனிட் 2. அடுத்தது ஆகஸ்ட் 19 மேக்ஸ் சாப்டர் 2 பண்ணுங்கள். ஆகஸ்ட் 20 மேக்ஸ் சாப்டர் 2 ரிமைனிங் 2 days வச்சுக்கோங்க. தென் ஆகஸ்ட் 21 சயின்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 3, கெமிஸ்ட்ரி யூனிட் 10. ஓகேவா? அதாவது யூனிட் 3, யூனிட் 10 அதே 2 days அப்படியே வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 22 சயின்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 10.
ஆகஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. அதே 23 24 2 days யூனிட் 3 யூனிட் 4. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 3. ஸோ சண்டேன்றதுனால ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சோஷியலும் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, அடிஷ்னல் நாட் ஆப்ஷனல், அடிஷ்னல் சப்ஜெக்ட் சோஷியல். அடுத்து ஆகஸ்ட் 26 வந்து இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸ். ஆகஸ்ட் 27 இங்கிலீஷ் யூனிட் 2 போம் அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி. ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 4க்கு வாங்க. ஆகஸ்ட் 29 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 11. அடுத்தது ஆகஸ்ட் 30 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 31 மேக்ஸ் சாப்டர் 3. அடுத்தது செப்டம்பர் 1 சண்டே வருது. ஸோ சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 அடிஷ்னலாக நீங்கள் வேறு என்ன சப்ஜெக்ட் சோஷியல் மேக்ஸிமம் நான் சோஷியல் தான் ரெஃபர் பண்ணுவேன், ஏன்னா 15 லெசன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், சரிங்களா? அதனால் சோஷியலை அந்த பேக்லேருந்து அப்படியே கொண்டு வந்துருங்க மேலே. ஏன்னா 12லேருந்து நம்ம கண்டினியூஸாக சோஷியல் தான் படிக்க போகிறோம். அந்த சோஷியலை அப்படியே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருங்க. செப்டம்பர் 2 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 2. செப்டம்பர் 3 மேக்ஸ் சாப்டர் 3. ஓகேங்களா? சாப்டர் 3 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிமைனிங் போர்ஷன்ஸ் இன்றைக்கி முடிச்சிருங்க. செப்டம்பர் 4 தமிழ் ரிமைனிங் என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ தமிழில் அதை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை மேம் நான் எனக்கு எதுவும் பெண்டிங் இல்லை அப்படின்னா இங்கிலீஷை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன், அப்படி இயல் 4 வரைக்கும் முடிச்சிட்டேன்னா இங்கிலீஷை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போது ஒரு நாள் உங்களுக்கு சேவ் ஆகும் ரிவிஷனுக்கு. செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 3 ப்ரோஸ். அண்ட் தென் செப்டம்பர் 6 அதே இங்கிலீஷ் யூனிட் 3யோட போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து செப்டம்பர் 7 வந்து சயின்ஸ் பயாலஜி யூனிட் 17 அண்ட் 18. இது 2 days டைம் இருக்குது உங்களுக்கு. செப்டம்பர் 8 சண்டே வருது. சயின்ஸ் பயாலஜி யூனிட் 17 அண்ட் 18. இஃப் யூ கேன் உங்களால் முடியும்னா சண்டே இன்னொரு அடிஷ்னல் சோஷியல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், செப்டம்பர் 9 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. செப்டம்பர் 10 ஆல்சோ த சேம் சப்ஜெக்ட் சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4. செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பயாலஜி ரிமைனிங் யூனிட் 19 இருக்குது. 25 வந்து ஜஸ்ட் அது சின்ன ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அந்த லெசனில். ஸோ இது ஒரே நாளில் வந்து 19 அண்ட் 25 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதோட பயாலஜி ஓவர், தமிழ் ஓவர், மேக்ஸ் ஓவர், இங்கிலீஷ் ஓவர். இப்போது ரிமைனிங் சோஷியல் மட்டும்தான் இருக்குது செப்டம்பர் 12லேருந்து. செப்டம்பர் 12 சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 5. சப்போஸ் நான் இது எல்லாமே அந்த சண்டேஸில் ஒரு லெசனை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்போ நீங்கள் செப்டம்பர் 11 கம்ப்ளீட் பண்ணிடலாம். செப்டம்பர் 11க்கு மேலே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன், குவார்ட்டர்லிக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். நிறைய அதாவது கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப அதாவது என்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகிடலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ இல்லை மேம் நான் அந்த சண்டேஸில் ஜியாகிரஃபி இது எதுவும் போடலை, ஐ மீன் சோஷியல் அடிஷன் சப்ஜெக்டாக சேர்க்கலை, இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. செப்டம்பர் 12 வந்து சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 5 படிங்க. செப்டம்பர் 13 சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் 2. செப்டம்பர் 14 சோஷியல் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் 2. அடுத்து செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா சோஷியல் சண்டேன்றதுனால எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 அண்ட் 2. இது எல்லாமே ஃபஸ்ட்டு மிட் டர்ம்க்கு இப்போ படித்ததுனால ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள். அண்ட் தென் செப்டம்பர் 16 சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் யூனிட் 3. இல்லை மேம் நான் இது ஒன்று ஒன்றா முடிச்சிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டோட கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அப்படியே ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிவிஷன் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான ரிவிஷன் வந்து நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுங்க, பட் அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஓரல் டெஸ்ட் செல்ஃப் டெஸ்ட் நீங்களே எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும், என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு ரியலைஸ் பண்ண முடியும், அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ செப்டம்பர் 17 18 20th குவார்ட்டர்லி எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில். ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண டைம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், அது இல்லாமல் ரிவிஷனும் பண்ணி இருப்போம். நீங்கள் சீக்கிரமாக இதை வந்து சண்டேஸில் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு ரிவிஷனுக்கு நமக்கு செப்டம்பர் 11 முடிஞ்சிடும்.
நியர்லி 8-9 டேஸ் வந்து ரிவிஷன் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ட்ரை டு ஃபினிஷ் த சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். எந்த அளவுக்கு சீக்கிரம், ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் படிச்சதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ தான் படிச்சு முடிச்ச மாரி இருக்கும். அதனால ரிவிஷன் பண்றது, நீங்க டெய்லி ஷெட்யூல்ல படிக்கிறது ஈஸி. நீங்க பிரேக் டைம், உங்களோட பிரேக் டைம்ல நீங்களே அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல்ல 9th ஸ்டாண்டர்ட் சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே அதில வந்து வரும் உங்களுக்கு அலோன். ஏன்னா இதில் வந்து 7th 8th 10th அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் வந்து வாட்ஸ்அப் 9th மட்டும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து போடுற லிங்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க லிங்க்கை நான் அதில் போட்டுட்டேன்னா 9th மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? 1 மார்க்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருங்க. இது எல்லாமே உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அந்த டிப்ஸ் தான். அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எப்படி வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பெட்டராக மார்க் எடுக்கலாம், இதெல்லாம் கம்பல்சரி படித்தா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத சப்ஜெக்ட் வைஸ் நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.